நம்ம திட்டத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஆசை வைத்திருக்கிறார். தாவீது அதிலே அவன் திட்டம் போட்டது போல, கானான் தேசம் யோசுவா கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி திட்டம் இருந்தது போல, 14 போய் யாக்கோபு பெரியவனாகணும் அவன் ஜாதி ஆசைக்கணும் திட்டம் போடுவது போல, நமக்கும் கிறிஸ்துக்குள்ள ஒரு அழைப்பு தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற வரைக்கும் நம்ம கதை செய்ய மாட்டார், நம்மளுக்கு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்ற தீர்வார். இது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைக்கு அது நிற்கும். அவருடைய இதயத்தின் நினைவுகள், தேவனுடைய இதயத்தின் நினைவுகள் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைக்கு நிற்கும். அவருடைய யோசனைகள், ஆலோசனைகள் நமக்கு மாத்திரமல்ல, இந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, நித்திய காலமாக இருக்கும் என்கிற மாதிரியை இப்போ நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு பார்த்தோம், யோசுவாவை பார்த்தோம், தாவீது பார்த்தோம், பிற்பாடு எபிரேயரில் உள்ள ஆக்கியவன் உள்ள காரியத்தை பார்த்தோம். நமக்கு வலுவமுள்ள இந்த கைவிடுங்கிறது இப்போ நமக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்மளை குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அதோட பாலிசி மூலமாக நம்ம கொண்டு வந்து சேர்ப்பார். என்ன பாலிசி? நமக்கு விலகவில்லை, நம்மை கைவிடவில்லை. அந்த பாலிசியை கடைபிடித்து நம்ம வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இப்படி தாவீது சொல்கிறார். என்ன சொல்றார்?